சூர்யா எப்படி பார்க்குறீங்க? இல்லை தொடங்கினது உங்களுக்கு ஆதரவாக தொடங்கினார், அப்புறம் வழக்கம் போல் நம்ம கதிர்வேல் அண்ணனுக்கு வந்து ஒரு டிப் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து ஆர்கே சாரோ பீட்டர் சாரோ பேசின விஷயங்கள்லாம் கொஞ்சம் மொழிபெயர்த்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸ்க்கெல்லாம் போட்டு காமிச்சிங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு தோணாதெல்லாம் இந்தியாவில் உட்காந்து இவங்களுக்கு தோணுதே ட்ரம்ப்புக்கு எதிராக அப்படின்னு தோன்ற அளவுக்கு புதிய புதிய கோணங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒன்னுக்கு பதில் சொன்னால் டைம் பத்தாது, 40 நிமிஷம் ஆயிடுச்சு. என்னுடைய பார்வை என்னன்னா, அமெரிக்காவில் உள்நாட்டில் அவர் எடுக்கக்கூடிய முடிவு அவர்களுடைய சிட்டிசன்ஸ் அஃபெக்ட் பண்றது, அதை பத்திலாம் நம்ம ரொம்ப யோசிச்சு நம்மளால எதுவுமே பண்ண அங்க இருக்கிற இந்தியர்கள் இருக்கிறதுனால அதுக்கு வந்துடுறேன். அதுக்கு 5.4 மில்லியன் இந்தியன்ஸ் இருக்காங்க. அது கண்டிப்பா நம்ம அதை கன்சிடர் பண்ண கண்டிப்பா வரேன். பட் இவங்க 2 பேர் பேசுனது வந்து ஜனநாயகவாதியா சர்வாதிகாரமா பண்றாங்க. அதை பார்த்துக்கிறதுக்கு அமெரிக்கால 30 கோடி மக்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. என்னுடைய பார்வை என்னவா இருக்கும்னா, அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்ததுனால நம்ம இந்தியர்களுக்கு எப்படி இருக்கும், இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், உலகத்துக்கு எப்படி இருக்கும், இது மட்டும் எனக்கு போதும். இப்போ நான் பேச விரும்பினது வந்து மாணிக்கம் ஐயா வந்து நிறைய பேசிட்டார். அதாவது உக்ரைன் வாராகட்டும், இப்போ வந்து பீட்டர் ஐயா திருப்பி சொன்னார் மனிதாபிமானம் இல்லாத தலைவர், மனிதாபிமானம் இல்லாத தலைவர். அப்போ உக்ரைன்ல எவ்வளோ பெரிய வார கொண்டு வந்த ஜோ பைடன் ஆகட்டும், பங்களாதேஷ்ல எப்படி ரிஜைம் சேஞ்சுன்னு கொண்டு வந்து இன்னைக்கு தினம்தோறும் மக்களை கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், இதெல்லாம் மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஜோ பைடன் முன்னெடுப்புல அந்த டீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடத்தினா அப்படின்ற கேள்வி நிறைய இருக்கு. இப்போ அமெரிக்க மக்கள் ஜனநாயக முறையில ஓட்டு போட்டு ட்ரம்பை கொண்டு வந்திருக்காங்க. அது அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ். இப்போ வந்து ட்ரம்பை எலெக்ட் பண்ணதுனால அமெரிக்கர்கள் முட்டாள்கள் அப்படின்ற தொனில நம்ம பேசுறது வந்து நம்மளுக்கு வந்து அந்த நாட்டினுடைய அவர் அமெரிக்க அதிபராக தேர்வாகி இருக்கிறார், அவர் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டார், அவர் வைக்கக்கூடிய கருத்துக்களும் அவர் எடுத்துட்டு போற பாலிசிஸும் என்னவா இருக்க போகுது. ஏன் அதை பத்தி பேசுறோம்னா அதனுடைய தாக்கம் வேர்ல்ட் வைட் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் இருக்காங்க, நமக்கான உறவு இருக்கு. அதுதான் பேசணும். இப்போ கதிர்வேல் சார் சொன்ன மாதிரி அந்த சிட்டிசன்ஷிப் இஷ்யூல சொன்னார் இல்லையா, இப்போ நானும் ஒரு 2-3 முறை கடந்த 2 ஆண்டுகள்ல போயிட்டு கார்த்தி செல்வன் சொல்லுங்க சார். ஒரு தம்பி சூர்யாட்ட ஒரு கிளாரிபிகேஷன் இல்ல, ஒரு கிளாரிபிகேஷன் சூர்யாட்ட சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அதாவது தம்பி சூர்யா, நீங்க வந்து இப்போ அந்த பாரிஸ் கிளைமேட் டீல்ல இருந்து வித்ட்ரா பண்றதை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா சார்? அது மட்டும் எனக்கு நீங்க ஒரு பாயிண்ட்ல சொல்லுங்க. என்னோட ஒபினியன் வந்து அக்ரி இல்ல அந்த பாரிஸ் கிளைமேட்ல இருந்து வித்ட்ரா பண்றது நீங்க அக்ரி பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறேன். அமெரிக்கா வித்ட்ரா பண்றது அதை பத்தி நம்மளுக்கு ஒப்பீனியன் இருந்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல சார். நான் இந்தியாவோட நலனை பத்தி என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிடுறேன். இப்போ நான் ஒருவேளை அதை நான் ஏத்துக்கல, ஏன்னா அதுல நடக்க இல்ல சூர்யா, இந்திய அரசாங்கத்தினுடைய நிலை ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நம்ம சப்போர்ட் பண்றோம் நிச்சயமா. அதுல பார்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம முழுமையா இருக்கோம். அந்த அந்த அதே ஸ்டாண்ட்ல அமெரிக்கா இருக்கணுங்கிற ஒரு தேவையும் இருக்குல்ல, ஏன்னா அமெரிக்கா இன்ஃப்ளூயன்ஷியல் கண்ட்ரியா இருக்கு. அவரு எதிர்க்கிறதுக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு காரணம்னு சொல்ல முடியாது, பல காரணங்கள் இருக்கு. அவர் வந்து வேர்ல்ட் ஆர்டர்ல இல்லைன்ற விஷயங்கள் சொல்றாரு. இன்ஃபேக்ட் அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நடத்தப்பட்ட கருத்து கணிப்பிலே இதுல வெளியே வர்றதுக்கு ஃபேவரா இருக்காங்க. சோ இது ஒரு காரணத்தினால அந்த பாரிஸ் கிளைமேட் பத்தி ஒன்னு சொல்லணும். நீங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப என்னோட விஷயத்துக்கு வந்து என்னுடைய அனுபவத்துல அங்க இருக்கக்கூடிய பல இந்தியர்கள் கிட்ட பேசினது, இப்ப இங்க பொதுப்படையா ஒரு ஒப்பீனியன் வைக்கிறோம் இல்லையா, இந்தியர்களுக்கு ட்ரம்ப் வந்தா ஆபத்து, விசாஸ் கம்மி ஆயிடும், வேலை வாய்ப்பு கம்மி ஆயிடும், அது வந்து அதுல இந்தியர்கள் அதிகமா இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வரது எல்லாமே மேக்ஸிமம் வந்து லீகலா வரக்கூடிய ஸ்கில்டு இமிகிரன்ட்ஸ். நம்மளுக்கு எந்த ஆட்சி வந்தாலுமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை இருக்குதான் போகுது, அதுல பெருசா பாதிப்பு வராது அப்படின்றதுதான் பெரும்பாலோட கருப்பான. பொதுவுல நமக்கு வந்து என்ன இருக்குன்னா, டெமோக்ராட்ஸ் வந்தா கொஞ்சம் ரொம்ப ஃபேவரபிளா இருப்பாங்க இமிகிரேஷனுக்கு, ரிப்பப்ளிகன்ஸ் வந்தா கம்மியா இருப்பாங்க அப்படின்ற ஒரு பொது புத்தி அது வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் இப்ப இவங்க சொல்றாங்க. இப்ப நான் சொல்ல வருவது என்னவென்றால், இந்தியாவின் நலனை மட்டும் முக்கியமா நான் கருத்தில் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ இந்தோ சைனா பாலிசி எடுத்துக்கிட்டான், இல்ல வந்து இந்தோ பசிபிக் பாலிசி ட்ரம்ப் அவர் என்ன வச்சிருந்தாரு, பைடன் என்ன வச்சிருந்தாரு. இப்ப இந்தியாவில் நடந்த டோக்லாம் ஆகட்டும், கால்வான் ஆகட்டும், பாலாகோட் ஆகட்டும், இது மூணுமே ட்ரம்ப் அதிபரா இருக்கும்போது நடந்தது. அப்ப நம்மளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு வந்து அவர் எடுத்திருந்தார். அதே மாதிரி டிஃபென்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஜோ பைடன் அவர்கள் சார்பிலும் குவாட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும், மற்ற நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும், ட்ரம்ப் இருக்கும்போது 3 முக்கியமான விஷயங்கள் மிக மிக சிக்னிஃபிகண்டாக நம்மளுக்கு நடந்திருக்கு. ஒன்று வந்து காம்காசான்னு சொல்கிறாங்க, கம்யூனிகேஷன்ஸ் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். இரண்டாவது வந்து லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. மூணாவது வந்து பெக்கா அப்படின்னு சொல்கிறாங்க, பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் சொல்கிறாங்க. இது மூணுமே டிஃபென்ஸ் சம்பந்தமாக, மிலிட்ரி சம்பந்தமாக 2 நாடுகளும் இணைந்து பணியாற்றி நம்மளுக்கு இருக்கக்கூடிய காமன் எனிமீஸ் கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபென்ஸ்
அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் இது வந்து பைடன் காலத்திலும் அது வந்து உடனே போயிடுச்சு அப்படின்றது கணக்கு கிடையாது. அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா, அது ட்ரம்ப் இருக்கும்போது 2 நாடுகளுக்கும் மிக அதிகமாக இருந்தது. இப்போ பைடன் இருக்கும்போது அது குறைவாக இருக்குது. ஏன் குறைவாக இருக்குன்னா நம்ம இந்தியாவை சுற்றி நடந்த விஷயங்களே பாருங்களேன். ஸ்ரீலங்காவில் நடந்த இன்ஸ்டெபிலிட்டி, பாகிஸ்தானில் நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, இது எல்லாத்துலேயுமே டீப் ஸ்டேட்டுடைய ரோல் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கின்றது. என்னுடைய குற்றச்சாட்டில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களே டீப் ஸ்டேட்டுடைய ரோல் இந்த நாட்டை வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணதில் இருக்குன்றாங்க. இப்போ ஒருவேளை ட்ரம்ப் இருந்திருந்தா இன்னைக்கு என்ன சொல்றாரு, உக்ரைனில் வாரம் நிறுத்துவேன், இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு பீஸ் கொண்டு வந்துட்டாரு. மற்ற நாடுகள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடக்கூடிய விஷயங்கள் ட்ரம்ப் இருந்தா நடக்காது அப்படின்ற ஒரு பொது கருத்து இருக்கின்றது. அது உலக நாட்டுக்கும் அவசியம், இந்தியாவுக்கும் அவசியம். ஏனென்றால் இந்தியா வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்னா, இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏதாச்சும் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கலாம். இங்க ஷேக் ஹசீனாவும் இந்தியாவும் மிக நட்பாக இருக்கிறார்கள் என்றால் அதை எப்படி வந்து கெடுக்கிறது, அவங்க கவர்மெண்ட் எப்படி டீஸ்டெபிலைஸ் பண்றதுன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ஒரு திருப்தி என்னன்னா, ட்ரம்ப் வந்ததுனால இந்த மாதிரி விஷயங்கள் குறைஞ்சு உருப்படியா எல்லாரும் முன்னேறதுக்கான வழியை நோக்கி போகலாம். ஜியோ பாலிடிக்ஸ்ல அவர் இருக்கிறது நல்லது. சைனா விஷயத்திலும் இன்னொன்னு ட்ரேட் டாரிஃப் பத்தி சொன்னாங்க. சைனா விஷயத்திலும் இன்னொன்னு, இப்ப ட்ரம்ப்னுடைய பாலிசிஸ் எல்லாமே இந்தியா வந்து அவர் சில இடங்கள்ல பேசியிருந்தா கூட நிச்சயமா அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் வரும்போது இந்தியாவுக்கு பாதகமா எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்ப சைனாவை பொறுத்த வரைக்கும் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸை அவர் பிரசிடென்ட்டா இருக்கும் போதே போட்டிருக்காரு. பைடன் காலத்துல கொஞ்சம் தளர்த்தப்பட்டதாக இருந்தது. இப்ப மீண்டும் அந்த ரெகுலேஷன்ஸ் வரதுனால மீண்டும் நான் சுயநலமா யோசிக்கிறேன். அந்த ரெகுலேஷன்ஸ் வரும்போது அதன் மூலம் சைனா தவறுடைய வாய்ப்புகள் இந்தியாவுக்கு கிடைக்கும், அதனால நம்மளுக்கு பிசினஸ் அதிகமாகும் அப்படின்ற கருத்துக்கள்லாம் இருக்கு. அதனால பியூர்லி இந்தியாவுடைய நல்லதுக்காக, ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்காக அவர் வந்தது வந்து பாசிட்டிவா இருக்கு. இன்னும் ஒன்னு சொல்றேன், இப்ப ட்ரம்ப் வந்ததுனால எல்லாமே சரியாயிடும், இந்தியா வந்து செழிப்பாயிடும் அப்படின்றது அர்த்தம் இல்லை. 2 பேருமே ஒன்றுதான். பட் அவரை காட்டிலும் இவர் பெட்டரா இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த ஏஐ வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே பேசுறோம், இந்த சாட் ஜிபிடி நிறைய விஷயங்கள் வருது. நான் இந்த டிபேட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டேன், எல்லா ஏஐலையும் ஒரு கொஸ்டின் போட்டேன், இந்தியாவுக்கு வந்து ட்ரம்ப் நல்லதா பைடன் நல்லதான். எல்லாத்துலயுமே வந்த யூனிஃபார்ம் ஆன்சர் என்னன்னா, அதாவது ஃபைனல் கன்க்ளூஷன் எல்லா பிளஸ் மைனஸ்லாம் சொல்லிட்டு பைடனோட ட்ரம்ப் இருந்தா இந்தியாவுக்கு நல்லதாக கருதப்படுகிறது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வருது. அதனால ஏஐயும் சர்டிஃபை பண்ண ஒரு விஷயத்தை நான் ஒரு ஒப்பீனியனா இந்த டிபேட்ல வைக்கிறேன். ஏஐ சர்டிஃபை பண்ற எல்லாமே சரியாகிற ஒரு பெரிய டிபேட் இருக்கு. ஏன்னா ஏஐ எப்படி எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு நான் வரேன். திரு மாணிக்கம் அவர்கிட்ட கேட்கிறேன், ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரீங்க. திரு மாணிக்கம், ஒரு புள்ளி உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். நீங்கள் உங்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய அனுபவம் சார்ந்து பல நாடுகளில் நீங்கள் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி வேலை பண்ணியிருக்கீங்க. ட்ரம்ப் இருக்கும்போது இந்த புவிசார் அரசியலில் ஒரு நிலைத்த தன்மை இருக்குது, இந்தியாவுக்கு அது இன்னும் நல்லது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை வைக்கிறார் சூர்யா. அது அப்படி தான் பார்க்கணுமா? பைடன் இருக்கும்போது பங்களாதேஷோ ஸ்ரீலங்காவோ இங்கெல்லாம் நிறைய குழப்பங்கள் வந்ததுக்கு அமெரிக்கா ஒரு காரணமாக இருந்துச்சு, டீப் ஸ்டேட். ஆனால் இவர் வந்து அதெல்லாம் இருக்காது, மற்ற நாடுகளில் தலையிட மாட்டார், குறிப்பாக இந்தியாவுக்கு அது ரொம்ப நல்லதுங்கிறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது இது வந்து ஷியர் கோயின்சிடன்ஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஸ்ரீலங்காவும் நீங்க பங்களாதேஷும் நான் பேசினா நிறைய பேசலாம். அவங்க அங்க வந்து 10 வருஷமா அவங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க, மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதனால வந்ததுதான் இதுல வந்து காரணம் வந்து அகைன் நீங்க பாத்தீங்கன்னா சைனாவுடைய ரோல் ரொம்ப இருந்தது. அவங்கள வெளியில கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்காங்க. சோ அங்க நடந்தது வந்து டீப் ஸ்டேட்டுக்காரங்க வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து அந்த தலைவர்களே வந்து கிரியேட் பண்ண பிரச்சனைகள் அது. நீங்க உங்களுக்கு ஸ்ரீலங்கால தெரியும், பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சிக்கலாக இருந்து அதுதான் ஆட்சி மாற்றத்துக்கான காரணமா அமைஞ்சிச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து ஒரு பிசினஸ்காரர். அதனால வந்து அதிகமா வந்து அவங்க வந்து வெப்பன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு அவசியம் தேவை. ஏன்னா டெக்னாலஜில வந்து ரொம்ப ஹையா இருக்கிறேன். இப்ப டிக்டாக் எடுத்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு,